நான் நினைச்சு போனது வந்து ஸ்கேன் பண்ணணும் மட்டும் கட்டாயம். ஆனா வந்து இவ்வளவு ரேட்டா வரும் எதிர்பார்த்து நம்ம இப்படி உங்களோட கையை இப்படி செய்யுது இப்படி மூக்கை தொடங்கணும் சொல்லி இப்படி 2 நேரம் செய்யணுவா காரசார உணவகம் இங்க ஏற்கனவே தொட்டு காட்டுது கையெல்லாம் குளிருது. பெரிய இது எப்படி நோதன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஒரு கவலைக்குரிய விஷயமா தான் போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்குள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோவேல். ஓகே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னேன். எங்களோட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து நிறைய நாளாக வந்து தலைக்குள்ள சரியான ஒரு குத்தொண்டு இருந்தது. அப்போ நான் ஏற்கனவே வந்து மந்திய ஹாஸ்பிட்டலில் நான் போயிருந்தேன், மருந்தெடுக்க நாங்கள் போயிருந்தேன். நாங்கள் அப்போ அங்கே தலைக்கு பூசுறதுக்கு ஒரு களியும் குளுசையும் தந்தது. அப்போ நான் அதை போட்டிருந்தேன்னா அதை போட நிற்கிது. பிறகு ஒரு கொஞ்சம் மணிக்கு இடத்துல திரும்ப அந்த தலை குத்து திரும்ப வருது. அப்போ அது வந்தாலும் பரவாயில்ல, இப்போ இடைக்கிட வந்தால் பரவாயில்லை. அதை வந்து டெய்லி ஒன்றை ஒரு நாள் அப்படி அந்த தலை குத்து வருது. அப்போ அதனால் நான் வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறேன். இதில் காட்டி எடுத்தனாங்க. ஆனால் எங்களுக்கு குளுசை மதுவும் தந்தது. ஆனால் அது ஆன்சர் வந்தது. போட்டு கொஞ்ச நேரத்தால் நிற்கிது. ஆனால் திரும்ப அப்படியே பழைய மாதிரி வருது. இப்போ ரொசாயனிக்கு வார தலை குத்தும் வந்து சும்மா நோமலாக எங்களுக்கு தலையிடி வார மாதிரி நோமலாக இல்லை. ரொசாயனிக்கு வந்துட்டேன்னு சொன்னால் அந்த சித்தாலைப்பையோ சரி மற்ற எந்த மிக்ஸை போட்டாலும் அதுகிட்ட ஒரு எரிவு ஒன்றுமே இருக்காது. ஏன்னா எவ்வளவு தான் நல்லி நானும் பூசுறேன். நான் அப்படி பூசியும் தனக்கு எரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த அளவுக்கு தலை பயங்கரமாக குத்துது. ஏன் அப்படி குத்துதான்னு சொல்லி எங்களுக்கு உண்மையில் அதை நினைக்கவே பயமாக இருக்குது. இப்போ நோமலாக வாரது ஓகே சரி, அது நோமலாக வந்துட்டு நின்றுமான்னு சொல்லி. ஆனால் இது இப்போ தலைக்குள்ள எப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறபடியாக உண்மையில் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் நல்லமன்னு சொல்லி நாங்கள் ஒரு முடிவுண்டு எடுத்துருக்கோம். கட்டாயம் சரி பரவாயில்லை, இவ்வளவு தெரியலை ஸ்கேன் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ இந்த கவர்மெண்ட் இந்த ஹாஸ்பிட்டல் வழியே ஸ்கேன் பண்ணுறதுக்கு இல்லை. அதாவது தலையை வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறதுக்குரிய அதுகள் இல்லை. ஆனால் மெட்ட விஷயங்கள்லாம் வச்சிருக்கணும். இப்போ எங்களுக்கு மெயினாக தலை தான் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த தலையும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னால், ஆனால் இதுக்குள்ளே நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் ரூபின்ஸில் கேட்டிருந்தாங்களா, அப்படி அங்கேயும் இல்லையாமா. அப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் நொதோன் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் அது இருக்காமா. அப்போ நாங்கள் கால் பண்ணி கேட்டிருந்தோம். அப்போ உண்மையில் எங்களுக்கும் ஒருக்கா அதை தலைவருக்கா செக் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். என்ன இருக்குது, என்னத்துக்காக நோவுது, இல்லை பரவாயில்லை நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்க, இதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு குறையும் அப்படி என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஏதாச்சும் ஒரு காரணம் இதால தான் உங்களுக்கு இப்படி செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை இல்லை. அந்த விஷயத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாமா. அப்போ என்னத்துக்காக இப்படி குத்துதுன்னு சொல்லி உண்மையில தெரியாமல் இருக்கு. அதுவும் ரொசாயனிக்கு வரும் 10 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா வரும். தலை குத்து வந்துட்டேன்னு சொன்னால் அப்படியே கண்ணெல்லாம் பயங்கரமாக மங்களாக இருக்குமான்னு சொல்லுமா. மற்றது என்னோடய கோவப்படுமாள். என்னோட எண்டில் உண்மையில வலி என்று சொல்லக்குள்ள எதை கேட்டாலுமே கோவம் சரியான கோவம் வரும். கதை கேட்டா கூட அப்பா என்ன சொல்றேன்னு தெரியாம இருக்கா, அவ்வளோ கோவம் வரும். வாங்காத நிலைமை தான். ஆனால் மற்றபடி அது அப்படித்தான் அந்த தலை குத்தேக்கா அப்படித்தான் செய்யுது. ஆனா ஏன் அப்படி குத்துதான்னு தெரியாம இருக்கு, தெரியல. அதுதான் அப்ப நாங்க அதுக்காண்டி தான் இன்றைக்கு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அதாவது நொதன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம் ப்ரைவேட்டாக. அது இங்கே இல்லாதபடியாக இப்போ ப்ரைவேட்டை தான் கொண்டு காட்ட வேண்டிய சூழ்நிலை. அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் இன்றைக்கி போகிறோம். அப்போ நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் போகிறோம். அதோட கால் பண்ணி 10 நாளைக்கு முன்னுக்கே நாங்கள் புக் பண்ணேன். நாங்கள் அப்போ புக் பண்ணக்குள்ள வந்து எங்களுக்கு தந்த நம்பர் வந்து 10ஆம் நம்பர், டோக்கன் நம்பர் 10ன்னு சொல்லி 4 மணிக்கு அங்கே நிற்கணும்னு சொல்லி எங்களுக்கு டைமையும் சொல்லியிருந்தேன். அப்போ நாங்கள் அந்த டைமுக்குள்ளே அங்கே நிற்கணும். அப்போ நாங்கள் போகிறோம். அங்கே சரி போயக்குள்ளே பார்த்தா என்ன மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியான இடங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி நாங்களும் பார்ப்போம். ஒரு கவலைக்குரிய விஷயமா தான் போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்குள்ளே ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் இருந்தால் அந்த வீடியோ நோம்பலாக எடுத்து போடுவோம் நாங்களும். சரி அப்போ நாங்களுக்கு டைம் ஆகுது. அப்போ நாங்களும் போவோம். போய் ஹாஸ்பிட்டலில் பார்ப்போம் என்ன இலப்பாடில் ரிப்போர்ட் வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் என்ன மாதிரியானதை சொல்லுவோமா. ஓகே, பார்த்தீங்கன்னா நாங்கள் வார வழி ஒரு பெரிய ஒரு பில்டிங் ஒன்று கட்டுப்படுது. நல்ல ஒரு பெரிய பில்டிங்.
பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு என்ன இன்னும் ஓப்பன் பண்ணலையோ மேலே எல்லாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு சாப்பாடு கடை உண்டு, எனக்கு காரசார உணவகம். ஓ, மலேசியாவிலேயும் இந்த கடை பேர் இருக்கேன்னு ஃபேமஸ். ஃபேமஸ் ஓப்பை சந்தியன். இது ஃபுல்லாகவே வாழை மரங்கள் என்ன எழுதுங்க, இல்லைதான் ஃபுல்லாக வாழை மரம். பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டர் வந்துட்டேனே யோவே உள்ளுக்க போவோம். அப்படி சரி, எப்படியே நோதன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். அப்படியே வாகனத்தை பார்க் பண்ணிட்டோம். வாகனம் என்ன மோட்டர் பைக் அப்படியே விட்டாச்சு. சரி, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டை வந்தாச்சுண்ணே. அதாவது இப்போ தான் வந்தது. நாங்கள் அங்கே வந்து 4 மணிக்கு வரைச்சுன்னா டாக்டர் வந்தது, ஒரு 5 மணிக்கு தான் வந்ததுண்ணே. அப்போ அதில் வெயிட் பண்ணிவிட்டு காட்டிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் உண்மையாகவே போவேக்க நான் நினைச்சு கொண்டு போனேன். ஒரு சந்தோஷமாக இருந்தேன். என்ன காரணம்னு சொன்னேன், இந்த வருத்தத்தை என்னென்ன அறியலாம்னு சொல்லித்தான் நினச்சி கொண்டு போனேன் நான். ஆனால் வரும்போது கவலையோடாமல் வந்ததுண்ணே. அந்த இது நிறைவேறாமல் போயிட்டுது. நாங்கள் நினைச்சு கொண்டு போனதை நிறைவேறாமல் போயிட்டேண்ணே. ருஷானி நானும் எதிர்பார்த்த அந்த காரியம் வந்து நிறைவேறாமல் போயிட்டு எங்களுக்கு சரியான கவலையாக போயிட்டு. சரி, அப்போ பார்ப்பேன், நான் உங்களை அப்புறம் சொல்கிறேன். அப்போ உண்மையில் போய் உள்ளுக்கெல்லாம் போய் நாங்களெல்லாம் ஓபிடியில் எல்லாம் பதிஞ்சு, அப்போ எங்களுக்கு ஒரு துண்டு ஒன்று தந்தது. அந்த துண்டையும் எடுத்து கவுண்டரில் காசு கட்ட சொன்னோம். 2700 கட்டணும்னு சொல்லி, அப்போ 2700 கட்டிட்டோம் கவுண்டரில். அப்படியே கவுண்டர்லையும் கட்டிட்டு சொன்னீங்கன்னா அடுத்துக்கிட்ட போய் கொப்பி ஒன்றை போடுங்கன்னு சொல்லி, அப்போ நாங்கள் போய் கொப்பி அதில் போட்டுட்டு அப்படி எங்களை கொண்டே 10ஆம் நம்பர் அவடத்துக்கிட்ட விட்டினோம். அப்போ 10ஆம் நம்பர்கிட்ட விட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் இருந்திருப்போம். ரோஷானியோட நம்பர் வந்து 10ஆம் நம்பர். அப்போ முன்னுக்கெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கணும். அப்புறம் ரோஷானியை கூப்பிட்டாச்சு. ரோஷானியை கூப்பிட்டோன்னா ரோஷானிக்கு இங்கே ஏற்கனவே தொட்டு காட்டுது, கையெல்லாம் குளிருது அப்படின்ட்டு. நான் என்ன கையெல்லாம் பயங்கரமா குளிருதேனாண்டு தெரியுமா என்ன சொல்ல போறோம் தெரியாத ஒரு பயம் இருந்தது. பாத்தீங்கன்னா இதான் அந்த தந்த கொப்பி என்ன ஹாஸ்பிட்டல்ல தந்த கொப்பி, நொதன் ஹாஸ்பிட்டல்ல தந்த கொப்பி என்ன. அப்ப இந்த கொப்பியையும் கொண்டு போனது உள்ளுக்குள்ள. அப்பா போய் கேட்டா, அப்ப என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை கேட்டா. இப்போ நானும் சொன்னேன், எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, தலைக்குள்ள சரியாக குத்துது, கிடையில இப்படி இருந்துட்டு ஒரு நாள் 2 நாளைக்கு ஒருக்கா அப்படி தொழிற்சியாக வந்து ஒன்றுக்குன்னு சொல்லி சொன்னேன். அப்போ கேட்டால் உங்களுக்கு வந்தால் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா. கண்ணாலேயும் தண்ணி ஊற்று கொண்டு கேட்டால். நான் சொன்னேன் இல்லை அப்படி எல்லாம் இல்லை. அப்போ கண் எரியுது கொண்டு கேட்டால். அதுவும் இல்லை. அப்போ என்ன செய்யணும், கண் இப்படி இழுக்கிற மாதிரி சரியாக குத்துது, சித்தால போய் போட்டால் கூடி அந்த எரிவு எனக்கு தெரியுது இல்லை, அவ்வளோ ஒரு குத்தாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அப்போ சொன்னால் அப்படியோ செய்தாருன்னு சொல்லி சொன்னேன். அப்போ கேட்டால் வேறு எதுவும் குளிசையில் எதுவும் பாய்க்க மாட்டேன். நான் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு குளிசையும் இல்லை சொல்ல. சரி என்னட்டா அப்பா வந்து செய்ய சொன்னுவேன். என்ன அவன் சொன்னேன், என்னடா இப்படி உங்களோட கையை இப்படி செய்யுது, இப்படி மூக்கை தொடுங்கன்னு சொல்லி இப்படி 2 நேரம் செய்ய சொன்னவா. அப்போ நானும் செய்தேன். நான் அதுவும் பிறகு சொன்னேன், என்னடா 2 கையாலே முதலாவது வழக்கையை எப்படி தொட சொன்னது, பிறகு இடக்கையோ கை அப்படி நேர நீட்ட சொன்னது. நேர நீட்டி இங்கால அப்படி இல்லை, நேர நீட்டா டாக்டர் பார்த்தவா. பிறகு தலையை கீழே குனிஞ்சு மேலே பார்த்தது. மற்ற 2 லைட் வெளிச்சத்தை பார்க்க சொன்னவா. கண் எதுவும் உங்களுக்கு கூசுதோ அப்படின்னு கேட்டா. நான் எனக்கு அப்படி ஒன்றும் செய்யலைன்னு சொன்னேன். அப்படியெல்லாம் செய்கிறேன் இல்லை, அப்படியெல்லாம் செய்கிறதே இல்லை. அப்போ வெளிச்சத்தை பார்க்க தலைக்குள்ள எதுவும் குத்துது கொண்டு கேட்டா. அது பார்க்கத்தான் உங்களுக்கு தலைக்குள்ள குத்துது கொண்டு கேட்டா வெளிச்சத்தை பார்க்க. நான் அதுவும் இல்லைன்னா சொல்லி சொன்னேன். நான்
சொல்ல அப்பாவா சொன்னா அப்ப என்ன உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இவ்வளவுன்னு சொல்லி இவ்வளவு பிரச்சனை கேட்டோம் எல்லாம் ஓகே தானே இருக்குது அப்ப என்ன இப்படி செய்யுதுன்னு சொல்லி அவை கேட்டிருந்தேன். மற்றது சொன்னவா அந்த டிம் லைட் பத்தைக்குள்ள வந்து அதை பாக்கைக்குள்ள கண்ணுக்கா குத்துதான்னு சொல்லி இங்க எங்க டிம் லைட் நாங்க போடுறே இல்ல. அதோட டிம் லைட்டும் வந்து அப்படி டிம் லைட் இல்ல, இந்த டிம் லைட் எல்லாம் பாக்கைக்குள்ள வந்து ரொஷானிக்கு ஒண்ணுமே செய்யறே இல்ல. ஆனா அப்ப டாக்டரும் ரொசானியை கேட்கக்குள்ள ரொசானியும் எல்லாத்துக்குமே சொல்ல அப்போ டாக்டர் சொன்னவா என்னம்மா எல்லாம் சரியா தானே இருக்கா, அப்போ என்னத்துக்காக உங்களுக்கு அப்படி நோவு தலைக்கு குத்துது அப்படின்னு சொல்லி இப்போ நார்மல் ஸ்கேனுக்கு போடுறோம்மா நீங்களும் இருக்கா ஸ்கேன் பண்ணி கொண்டு வாங்க, ஸ்கேன் பண்ணிட்டு வந்த பிறகு பார்ப்போம்னு சொல்லி அப்போ நாங்களும் சரி என்று சொல்லி ஸ்கேனுக்கு போனாங்க. ஆனால் ஸ்கேனுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ரொசானிக்கு இந்த கொப்பியில் இந்த குளிசை எல்லாம் எழுதி தந்தது பேனடோலுக்கும் மற்ற இன்னொரு குளிசை எழுதி தந்தது. அந்த பேனடோல் வந்து தர குத்துன பேனடோலையும் போட்டு 1 மணி நேரத்தால அந்த எழுதி தந்த குளிசையை போடுங்கன்னு சொல்லி சொன்னவா. அப்ப அந்த குளிசையை எழுதி தந்தவா. பிறகு பார்த்தா அது போறதுக்கு முதல் வந்து என்ன சொன்னவா செய்தான ஒரு தடி மாதிரி இருந்தது என்ன கையில வச்சிருந்தா. அப்ப கையில இருந்த இப்படிலாம் அடிச்சு பார்த்தவா ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு அவ சொன்னதையும் செய்ததுலையும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நான் அதுக்கேற்ற மாதிரி தான் செய்தேன் நான். அப்போ அவள் சொன்னா சரி எனக்குண்டா என்னென்னு விளங்காமல் இருக்குது, அப்போ நாங்கள் ஒருக்கா ஸ்கேனுக்கு ஒருக்கா இப்போ எழுதி விடுறேன், நீங்கள் ஸ்கேனுக்கு போய் என்ன மாதிரி போய் செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்போ நானும் எனக்கு மனசுக்கு சந்தோஷம் இல்லை, அப்பாடியோ ஸ்கேனுக்கு போட்டாச்சு தானே அப்போ போய் பார்ப்போம் ஸ்கேனுக்கு போட்டா என்ன பிரச்சனை தெரியும் தானே அப்படியே ஸ்கேனுக்கு போட்டோன்னா பெரிய ஒரு சந்தோஷம். ஜோபேல் வந்த உடனே ஸ்கேனுக்கு எழுதிட்டு அதை தானே நாங்களும் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சோம் என்ன போனோன்னா எதுவும் குளிசையில் தருவி நம்ம குளிசையெல்லாம் போட்டதுக்கு பிறகு ஒரு டேட்டுக்குள்ள நீங்க வாங்க அதுக்கு பிறகு ஸ்கேன் பண்ணுவோம்னு சொல்லித்தான் நாங்க நினைச்சு போனது. ஆனா ரொசானி நினைச்சது மாதிரியே போன உடனே ஸ்கேனுக்கு போட்டுட்டேன். நார்மல் ஸ்கேனுக்கு தான் போட்டிருக்குது போய் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி. அப்ப சரி அவ கோப்பி தந்துட்டா. அப்ப கோப்பி தந்துட்டா தந்தா பிறகு வெளியில ஒரு அக்கா நின்றவா. ஆனா உண்மையில இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அந்த பெனடோல் நாங்க போடுறோம், அந்த பெனடோல் வந்து ஒரு மாதத்துக்கு 12 பெனடோல் தான் போடணுமா. டாக்டர் சொன்னவா மாதத்துக்கே 12 பெனடோல் தான் பாவிக்கலாமா, அதுக்கு கூட பாவிச்சோம்னு சொன்னா அந்த ஈரல் தாக்குமென்று சொல்லி உண்மையில அப்பயே நாங்க யோசிச்சோம். நாங்களே காய்ச்சல் தடிமன் தலைவலி அது என்று சொல்லி ஒரு மாதத்துக்கு எவ்வளவு பெனடோல் நாங்க போடுறோம். அப்ப இதுல கொஞ்சம் நாங்கள் கவனமா இருக்கணும். ஒரு மாதத்துக்கு 12 பெனடோல் தான் பாவிக்கணும். அப்ப நீங்களும் கொஞ்சம் அதை குறிச்சு கொஞ்சம் கவனமா இருங்க. குளிசையில வந்து டெய்லி பாவிக்க கூடாது, டெய்லி பாவிச்சா கூட இதெல்லாம் தாக்கும்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லி இருந்தேன். அப்ப நான் அப்படி எல்லாம் போடுறதும் இல்லை. இப்ப நாங்க வெளியில போக பாத்தீங்கன்னா ஒரு அக்கா நின்று கொப்பிய வேண்டிட்டு இதுல ஒரு கொப்பியில வந்து எனக்கு ஒரு இது ஒன்று அடிச்சு தந்தது என்ன. அப்ப பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த தலைவலி வரதுக்கான அந்த சாப்பாடுன்னு சொல்லி என்னென்ன சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அதில் வெளியிருக்கு பாருங்க முறுக்கங்க சாப்பிடக்கூடாதா, மரவள்ளிக்கிழங்கு அதுல மேல் ஹெடிங் இருக்கா வாசிங்க ஒற்றை தலைவலியை தூண்டும் காரணிகள். அப்போ பார்த்தீங்கன்னா முருகங்க மரவள்ளிக்கிழங்கு குளிர்பானங்கள் சாக்லேட் சீஸ் மற்ற அஜினமோட் கச்சான் கடலை கஜு மற்ற ஊறுகாய் மற்ற சில பழங்கள் அந்த திராட்சைப்பழம் மற்றது தோடம்பழம் எல்லாம் சாப்பிடக்கூடாது, மிக்சர் சாப்பிடக்கூடாதான், தயிர் சாப்பிடக்கூடாதான், சோயா பிஸ்கெட். அப்ப என்ன சாப்பிடுறதே இவ்வளவு இதுலயும் இதை இவ்வளத்தையும் சாப்பிட வேணாம்னு சொன்னா என்னத்தை சாப்பிடுறேன். சரி அப்ப அவாவும் அப்படி சொல்லி அது ரொசானிக்கு சாக்லேட் அண்டா ஒரு உயிர். சாக்லேட் அண்டாலே எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. சரி சாக்லேட் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கான ஆனா அந்த பிஸ்கெட் வந்து நாங்க ஒவ்வொரு நாளும் பின்னேரம் சும்மா டீ பிளேண்டிக்கோ அது பிஸ்கெட் எடுக்கிறப்ப அதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா என்ன செய்யறது. அவியலும் ஒரு நன்மையை கருதித்தான் எங்களுக்கு சொல்லி இருக்கணும். இனி கொஞ்சம் தவிர்த்து கொள்ளத்தான் உண்மையாவே சொன்னபடியே நான் சில விஷயங்களை தவிர்த்து கொள்ளத்தான் போறேன் நிண்டையில இருந்து. ஏனெண்டா தெரியாத சில வருத்தங்கள் வந்து சொல்லிக்கொண்டில்ல. அப்ப அவை சொன்னது கேட்ட மாதிரி நானும் இனி என்ன நான் மாற்றிக்கொள்ளணும். சரி அப்படியே அப்ப அந்த அக்கா இந்த விஷயங்களை சொன்ன அப்புறம் அப்ப அவதான் எங்களை வந்து ஸ்கேன் பண்ற இடத்துக்கு கூட்டி கொண்டு போனவா என்ன அந்த அக்கா துருவா கூட்டி கொண்டு போக அங்க இந்த கொப்பியை வந்து இன்னொரு நர்ஸ்கிட்ட கொடுத்தவா இப்படி ஸ்கேன் தலை வந்து ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லி. அப்போ அந்த நர்ஸ் வந்து வழியில் வந்து கேட்டவா என்ன ஸ்கேன் பண்ண போறீங்களா நான் என்ன ஓமன்னு சொல்லி. அப்போ அவளுக்கு மனசு கேட்டா என்னடா நீங்கள் எதுவும் ஆப்ரேஷன் எதுவும் செய்கிறீங்களோ சர்ஜரி எதுவும் செய்கிறீங்களோ சொல்கிறாங்க. இல்லை அப்படி எல்லாமே இல்லை. அப்போ பல்ல எதுவும் பல்ல எதுவும் பூட்டிருக்கீங்களோன்னு கேட்டா இல்லை அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு வேறு என்ன கேட்டவா
கிளிப் எதுவும் கிளிப் எதுவும் கட்டியிருக்கீங்களா மற்றது உடம்புல எதுவும் காயங்கள் இருக்கும் மற்றது சரியோ அவ்வளவுதான் கேட்டேன். அப்ப நான் இல்ல அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல அப்ப சரி அப்ப உங்களுக்கு ஸ்கேன் பண்றேன்டாங்க 25,000 முடியும் என்று சொன்னா அதுல அப்படியே ஏங்கி விழுந்து அப்ப இது என்ன கொடுமைடா 25,000 ஆண்டுட்டு எனக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம போயிட்டு உண்மையா நான் நினைச்சு போனது வந்து ஸ்கேன் பண்ணணும் மட்டும் கட்டாயம். ஆனா வந்து இவ்வளவு ரேட்டா வரும் எதிர்பார்த்து நம்ம போகவே இல்லை. அவள் குறைஞ்சது ஒரு 7,000 5,000 அப்படித்தான் வரும் ஸ்கேன் அந்த ஒரு எண்ணத்துல நினைச்சு கொண்டு தான் நான் இந்த முடிவை எடுத்து போனேன். நாங்க என்ன ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஸ்கேன் பண்றதுக்கு முன்னுக்கே எங்களுக்கு ரேட்டை சொல்லிட்டோம். ஐயோ ரேட்டு ஸ்கேன் பண்ணிட்டு சொன்னா என்ன நிலைமை. அப்ப எங்களுக்கு உண்மையாவே இப்படி சரியாக்கா ஸ்கேன் பண்ணுவோம் 2ஆக்கா ஸ்கேன் பண்ணி 25,000 முடியுமோன்னு சொல்ல கடவுள் 25,000 திருப்பியும் 25,000 கோவம் சொன்னேன். சரி அவைக்கு என்ன சொல்றேன்ட்டு சரியாக்கா அப்ப நாங்கள் இனிமே வேற ஒரு நாள் ஸ்கேன் பண்ணா இப்ப வரலாம்னு கேட்டுனாங்க. சொன்னா நீங்க அடுத்த நாள் காலையில நீங்க இப்போ 9 மணி பிறகு வரலாம்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப சரியாக்கா நாங்க இன்னொரு நாளைக்கு வாரம்னு சொல்லிட்டு நாங்க குளிசையம் எடுத்துட்டு வந்துட்டோம். அதே ஸ்கேன் பண்ணால் 2 கிழமைக்கு பிறகு ரிப்போர்ட் தாரன்னு சொல்லி கேட்டு நாங்கள் எப்போ இனி அடுத்த முறை எப்போ வந்து ஸ்கேன் பண்ணலாம்ன்றதுக்காக சொன்னா மார்னிங் நீங்கள் 10 மணிக்கு பிறகு வந்தீங்கன்னு சொன்னால் ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ நாங்களும் கையில் காசு அவ்வளோ காசும் கொண்டு போயில தானே மற்ற நான் இப்படி வருமானு நினைக்கிறேன் 25,000 வருமானு நினைக்கல. அப்போ சரியாண்டு நாங்கள் அதை அப்படியே இன்னொரு நாளைக்கு வாரம்னு சொல்லிட்டு வந்துட்டோமே. அப்படி எங்களை ஒரே ஒரு குளிசை ஒன்று எழுதி தந்தது குளிசை ஒன்று எழுதி தந்தது பார்த்தீங்கன்னா அது உள்ள பெனடோலும் இந்த குளிசை அந்த 1 மணி நேரத்துக்கு போடுற குளிசை இதான் குளிசை 4 குளிசை வந்து தந்தது. அதாவது தலையடி கொஞ்சம் கூடுனது பெனடால் போட்டு 1 மணி நேரத்துக்கு பிறகு நிக்காம விட்டால் இந்த குளிசையை போட சொல்லி சொன்னது ஒன்று போட சொல்லி. அப்ப நாங்கள் குளிசையை எடுத்துட்டு இடத்த மாறி இங்கால வந்துட்டோம். ஆனா உண்மையில ஸ்கேனுக்கு வந்து 25,000 கிட்ட முடியும் தானே. என்ன காரணம்னா தலையில ஃபுல்லா அப்படியே ஸ்கேன் பண்றேன். ஆனா நான் உண்மையா இந்த ரேட் வரமன்னு நினைக்கவே இல்லை. நாங்கள் நினைக்கல இவ்வளவு வரமன்னு சொல்லி நாங்க நினைக்கல. ஆனா அங்க போதான் தெரியுது இவ்வளவு ரேட்னு சொல்லி என்ன கடவுள 25,000 மணி நேரம் அங்கேயே ஓடுற அம்மா லேண்டா வந்து 2 வந்துச்சு வீட்டே இருக்கலாம்னு. ஆனா உண்மை ஸ்கேன் பண்ணா தான் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தெரியுமா. டாக்டரும் சொன்னாக்கான காரணம் வந்து உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு எனக்கு கண்டுபிடிக்கலாம் இருக்கு. ஏன்டா இவ்வளவு சொல்றீங்க இவ்வளவு செய்யறீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்களுக்கு டெய்லி இப்படி குத்துறபடியா ஸ்கேன் பண்ணா தான் தெரியும் அதுக்கான என்ன காரணம்னு சொல்லி அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி சொன்னவ. அப்ப நாங்க இவ்வளவு காசு வரும்னு எதிர்பார்த்து போகவும் இல்லை. சரின்னு சொல்லி நாங்க வீட்டை அப்படியே குளிசையம் பண்ணிட்டு நாங்கள் வீட்டை வந்துட்டோம். என்ன உண்மையாக ஒரு கவலையாக தான் இருந்தது. என்ன காரணம்னு சொன்னேன் ஸ்கேன் பண்ணி பார்த்தால் என்ன காரணம்ன்ற அறியலாம்னு நினைச்சேன். உண்மையாக நான் போனேன் நான். ஆனால் காசும் வந்து இப்போ பிரச்சனையாக போய் நாங்கள் அந்த ஒரு சுச்சுவேஷனே நாங்கள் போயிடுத்தேன் கொண்டும் போயெல்லாம் அப்போ நிலைமைக்கும் இல்லைன்னு. அப்போ திடீரென்று தான் நான் முடிவு எடுத்து போனது. அப்போ பார்ப்போம் என்ன இன்னொரு நாளைக்கு 25,000 அங்க இருக்கு. அது சரியா உண்மைதான். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேவ் பண்ணி போட்டு ஒரு நாளைக்கு கொண்டு ஆனா கட்டாயம் ஸ்கேன் பண்ணி பார்க்கத்தான் வேணும். பார்த்து செய்யத்தான் வேணும். பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் என்ன. அப்ப நாங்க இன்றைக்கு உண்மையாவே கொஸ்டின் போயிட்டு ஆனா உண்மையில 25,000 சொன்னாவே ஏங்கி போயிட்டேன். என்னப்பா 25,000? ஆனா உண்மையாவே அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய ஆட்கள் என்ன சரியா பயங்கர க்ரௌட். நம்ம பெரிய பில்டிங் நல்ல ஒரு பெரிய கட்டிடம் ஹாஸ்பிட்டல் நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல். அதோட அது பெரிய ஹாஸ்பிட்டல் ஃபேமஸ். என்னன்னு சொன்னா இப்ப இந்த ஹார்ட் சர்ஜரி எல்லாம் அங்க செய்யக்கூடிய வசதி இருக்கு தானே. அங்க செய்யணும் உடம்புல செய்யக்கூடிய சர்ஜரி எல்லாம் இப்ப இங்க வச்சு செய்யணும். எல்லாத்துக்குமே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அங்க வச்சு செய்யணும். சரி ஏதோ என்னண்டாலும் செய்யட்டும். அப்ப எங்களுக்கு 25,000 நாங்கள் எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்ப நாங்கள் அப்படியே சரி பிற வாரம்னு சொல்லி போட்டு நாங்க வந்துட்டோம். வந்து அப்படியே வீட்டையும் வந்துட்டோம். என்ன கொஞ்சம் கவலையா தான் வந்தது. என்ன நினைச்சது கொஞ்சம் நடக்கல ஒரு கவலை தானே. என்ன காரணம் அறியலாம் போயிட்டு சரி ஓகே பிறகு பாப்போம் என்ன கிடைக்கிற டைம்ல பிறகு பாப்போம். அப்ப இதான் நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கான ரிசல்ட் என்ன எங்களுடைய ரிசல்ட் பாப்போம். குளிசையும் தந்துருக்குது. எனக்கு தலை குத்து வர டைம்ல இதை போட சொல்லி அதே மாதிரிக்கா போட்டு பார்ப்போம் என்ன. சரி ஓகே நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம்.
எங்களோட வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.